கூலி தன்னுடைய உயிர் நண்பனை கொன்னது யாரு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை பழிவாங்கணுங்கிறதுக்காக களத்தில் இறங்குற கதாநாயகனுடைய கதை இது. கமலுடைய டைஹார்ட் ஃபேனான லோகேஷ் கனகராஜ் ரஜினிக்காக பார்த்து பண்ண ஒரு சம்பவம் தான் இந்த கூலி. ரஜினியை பொறுத்தளவுக்கு அவருடைய மாசன் கிளாஸான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அவருடைய சின்ன சின்ன காமெடி டைமிங் டெலிவரி ஆகட்டும், அணியுடைய மியூசிக் ஆகட்டும், சரக்கு, போதைப்பொருள், பிரியாணி, வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் படத்துக்கே உரித்தான அந்த சிக்னேச்சர் எலமெண்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் ஓரளவுக்கு சுவாரஸ்யமான படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகட்டும் அப்படின்னு எல்லாமே இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஒரு அறதப்பழசான கதை, வீக்கான ரைட்டிங்கில் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய லெவலில் பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத ஒரு திரைக்கதை, லோ ப்ரொடக்ஷன் வேல்யூ. இத்தனை பிணங்களை ஒரே நாள் நைட்டு அப்புறப்படுத்தணும், அதுக்கு ஒரு ஹை அண்ட் டெக்னாலஜி ஒன்று வேணும், அந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பத்தில் பெருசாக உருட்டிட்டு கடைசியில் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் அந்த கிரிமேஷன் சேரை வச்சு போகிற வர கதாபாத்திரங்கள்லாம் பண்ணக்கூடிய காமெடி ஆகட்டும், ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் இந்த கதையில் படத்துடைய செகண்ட் ஹாஃப்லேயே கூட இருந்துமே அதை ப்ராப்பராக இவங்க ஃபோர் ஷேடோ பண்ணாமல் போனதும், எஃபெக்டிவாக எந்த ஒரு ஆன்டகனிஸ்டுடைய கதாபாத்திரத்தையும் இவங்க எழுதாமல் போனதும்னு எல்லாம் சேர்த்து தான் இன்னொரு பக்கம் ஏங்க இது 10/11ங்க வழக்கமான ஒரு படம் தான் இதுவும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்து கொடுத்துருச்சு நமக்கு. தலைவர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் மஸ்ட் வாட்சாக கூட இருக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படம் A certified. நீங்கள் குழந்தைங்களை கூட்டு போக முடியாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.